சாந்தி 2/6/2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, தந்தைக்கு உதவியாளராகி என்ன செய்ய வேண்டும்? பாபா சொல்றாரு, பாரதத்தை தெய்வீக ஸ்வராஜ்யமாக உருவாக்குவதில் பாபாவிற்கு முழுமையிலும் முழுமையான உதவியாளராக வேண்டும். பாரதத்தை வைரத்துக்கு சமமாக ஆக்க வேண்டும். இரண்டாவது கேள்வி, எதற்கு எந்த செலவும் கிடையாது என பாபா குறிப்பிடுகிறார்? எதற்கு எந்த செலவும் கிடையாது என பாபா குறிப்பிடுகிறார்? பாபா சொல்றாரு, இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதில், அதாவது பாரதத்தை ராவண ராஜ்யத்திலிருந்து மாற்றி ராம ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதில் எந்த செலவும் கிடையாது என்று பாபா குறிப்பிடுகிறார். இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதில், அதாவது பாரதத்தை ராவண ராஜ்யத்திலிருந்து மாற்றி ராம ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதில் எந்த செலவும் கிடையாது என்று பாபா குறிப்பிடுகிறார். மூன்றாவது கேள்வி, பாபா எப்போது கூடவே அழைத்து செல்வார்? இப்போது தூய்மையான உலகத்திற்கு தகுதியானவர்களாக ஆனால், இப்பொழுது தூய்மையான உலகத்திற்கு தகுதியானவர்களாக ஆனால் கூடவே அழைத்து செல்வேன் என்கிறார். நான்காவது கேள்வி, யார் மாயையை வென்றவர்கள்? மாயா ஜீத் யார்? பாபா சொல்றாரு, சதா பிஸியாக இருந்து ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானத்தை சேமிக்க கூடியவர்கள்தான் மாயா ஜீத் ஆவார்கள், அல்லது மாயையை வென்றவர் ஆவார்கள். அஞ்சாவது கேள்வி, யாருக்கு வெற்றி இருக்கவே இருக்கிறது? பாபா சொல்றாரு, தன்னுடைய சேவையை தந்தைக்கு முன்னால் அர்ப்பணித்து விடுங்கள், அப்பொழுது வெற்றி இருக்கவே இருக்கிறது. தன்னுடைய சேவையை தந்தைக்கு முன்னால் அர்ப்பணித்து விடுங்கள், அப்பொழுது வெற்றி இருக்கவே இருக்கிறது. ஆறாவது கேள்வி, யாரிடத்தில் மாயா வராது? யார் சதா பிஸியாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் மாயை வராது. ஏனெனில் மாயாவை வரவேற்பதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்காது. ஏழாவது, பாபா சொல்றார், யார் தந்தையின் இதய சிம்மாசனத்தில் இருப்பார்கள்? யார் சுய மரியாதையில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் தந்தையின் இதய சிம்மாசனத்தில் இருப்பார்கள். fill in the blanks. ஃபர்ஸ்ட், இங்கு டேஷ் ஓடும், அங்கு டேஷ் ஓடும். இங்கு ரத்தாறு ஓடும், அங்கு நெய்யாறு ஓடும். பாபா சொல்றாரு, இங்கு ரத்தாறு ஓடும், அங்கு நெய்யாறு ஓடும். எங்க? சத்தியுகத்துல.
ரெண்டாவது, டேஷ் உங்களின் பிறப்புரிமை. தெய்வீக உலக ராஜ்யம் உங்களுடைய பிறப்புரிமை. மூன்றாவது, டேஷ் அடைய வேண்டும் என்றால் நிந்தனை வாங்குவது பெரிய விஷயம் அல்ல. ராஜ்ய பாக்கியத்தை அடைய வேண்டும் என்றால் நிந்தனை வாங்குவது பெரிய விஷயம் அல்ல. நான்காவது, டேஷ் குழந்தைகள் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள முடியும். விஷால புத்தியுடைய குழந்தைகள் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள முடியும். அஞ்சாவது, பிஸியாக இருப்பவர்கள்தான் டேஷ். பிஸியாக இருப்பவர்கள்தான் மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன். பெரியதுலேயும் பெரிய அப்படின்னா மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன். ஆறாவது, எந்தளவு டேஷ் அந்தளவு டேஷ் இருக்க வேண்டும். எந்தளவு போதையோ அந்தளவு பணிவு இருக்க வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.